வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ டிவியில் ஏவி எப்படி ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணுறது. அதாவது டிஃபால்ட்டாக நம்ம வந்து டிவி ஆன் பண்ணோன்னே எனக்கு ஏவி தான் வரணும் அப்படின்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து இந்த எம்ஐ வந்து அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வரதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு 60 செகண்ட்ஸ் ஆயிடுங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் போய் பண்ணுறது ரொம்பவே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கதா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் டிவி பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜ் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் தான் நம்ம போய் உள்ளே வந்து ஏவி செட் பண்ணுவோம். ஸோ அது ஏவி வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். ஒன்லி 4 ஸ்டெப்ஸ் தாங்க. ஸோ ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் வால் போவோம். பேட்ச் வால் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏவி கிளிக் பண்ணுவோம். ஸோ அப்புறம் தான் நமக்கு வந்து ஏவி வரும். ஸோ அது இல்லாமல் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இன்புட்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கனெக்டட் இன்புட்ஸ்னு ஃபஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து ஏவி தான் இருக்கா அப்படின்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய டிவியில் ஏவி தான் இருக்குது. ஸோ நான் வெளியில் வந்துக்கிறேன். ஸோ நீங்கள் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. கீழே பார்த்திங்கன்னா HDM 1 2 3 அதுலேயும் நீங்கள் எந்த வித சேஞ்சஸும் பண்ண தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது கீழே இருக்குது பார்த்திங்களா, HDM 1 கண்ட்ரோல், அது வந்து நம்ம என்ன பண்ணது ஆஃபில் இருக்குது, நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஸோ ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை ஆன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டிவைஸ் ஆட்டோ பவர் ஆஃப், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிவி ஆட்டோ பவர் ஆன். ஸோ டிவி வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் ஆன் பண்ணும்போது நம்ம ஏவி தான் செட் பண்ணணும். அதுக்காக இது என்ன பண்ண போகிறோம், ஆன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்புட் செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டே ஆன் த ப்ரீவியஸ் சோர்ஸ். ஸோ இங்கே ஆன் பண்ணுங்கள். இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம செட்டிங்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா ரீஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டேன். ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணவே இல்லைங்க. இப்போது மேலே நம்ம வந்து நம்மளாக ரீஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனே ரீஸ்டார்ட் ஆப்ஷன் தாங்க வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கிளியராக தெரியல, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரீஸ்டார்ட் தான் இருக்குது. ஸோ நான் அதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சேம் மெத்தட். பிகாஸ் இது வந்து ஆண்ட்ராய்ட் டிவி, அதனால நம்ம வந்து சேம் மெத்தட் வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ எம்ஐ வந்து ஆண்ட்ராய்டு வரதுக்கு இதில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாதுங்க. எப்படி 1 மினிட் தான் நமக்கு ஆகும். ஸோ 60 செகண்ட்ஸ் கம்பல்சரி ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏவி வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆண்ட்ராய்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஹோம் பேஜ் வராமல் ஸ்ட்ரைட்டாக ஏவி வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.